ஆதியாகமம் 11:4. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க, நிம்ரோத்தின் இருதயம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத வெளிப்படுத்துற வசனம் தான் இது. நிம்ரோத்தின் இருதயம் எதை விரும்புதுன்னா, வானத்தை அளாவும் ஒரு கோபுரம். இது வரைக்கும் அவன் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. பூமியிலிருந்து வானத்தை முற்ற அளவுக்கு ஒரு கோபுரத்தை நிம்ரோத்து பார்த்ததே இல்லை. ஆனா அவன் இருதயம் என்ன விரும்புதுன்னா, நாம் தேவனுக்கு சமமாயிரணும். அல்லேலூயா. ஏன்? நான் யாரு? பயங்கரமான ஒரு பலசாலி, பராக்கிரமசாலி. வேதத்துல முதல் முறை பலத்த வேட்டைக்காரன், த கிரேட் ஹண்டர் என்று சொல்லப்படுகிறவன் இந்த நிம்ரோத்து தான். இவனை போல ஒரு வேட்டைக்கார பூமியில இல்ல, அதுக்கு முன்பு இல்ல, அது பின்பும் கிடையாது. அதனால இந்த நிம்ரோத்துக்குள்ள ஒரு பெருமை, ஒரு அகந்த, நான் பெரிய வேட்டைக்காரன், என்னால கடவுளையும் எதிர்க்க முடியும், நான் நினைச்சா இந்த பூமியை மாத்திரம் இல்ல வானத்தையும் நான் கைப்பிடிக்க முடியும், வானத்தையும் ஆளுகை பண்ண முடியும், ஆகவே ஒரு கோபுரம் கட்டுவேன். ஆகவேதான் தேவனுக்கு எதிர்த்து நின்றான் வேதம் சொல்லுகிறது. அகந்தையான இருதயம். என்ன இருதயம்? என்ன இருதயம்? அகந்தைனா என்ன? அகந்தைனா முதல்ல அது தெரியணும்ல. அகந்தைனா என்னன்னு தெரிஞ்சாத்தானே நான் அப்படி இருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியும். இப்போ இந்த நிம்ரோத்தை குறித்து நீங்க 10ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 10:9 வாசிங்களேன். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான், ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. ஜனமெல்லாம் நிம்ரோத்தை குறித்து என்ன சொன்னாங்களா? கர்த்தருக்கு முன்பாக. இத அவன் விரும்புறான். கர்த்தர் முன்பாக பலத்த வேட்டைக்காரன் முன்பே சொன்ன கடவுளையே எதிர்க்கும் அளவுக்கு ஒரு பலசாலி என்றால் அது நிம்ரோத் தாயா. உலகம் சொல்லும் பொழுது நிம்ரோத் அதை விரும்பினான், அந்த புகழ்ச்சியை, நான் கடவுளுக்கு சமமாகுவது. இந்த எண்ணம் பிசாசுடைய எண்ணம், லூசிபருடைய எண்ணம். நான் தேவனுடைய சிங்காசனத்தில் போய் என்ன செய்யணும்? உட்காரணும். அதனாலதான் அவன் சொல்றான், வானத்தை அளாவும் கோபுரம். அதாவது பூமிக்கு வானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சிருவோம். பூமியிலிருந்து நம்ம எங்க போலாம்? வானத்துக்கு போலாம், போய் கடவுளோட உட்காரலாம். இந்த அகந்தை, இந்த மனமேட்டிமை அவனை தேவனுக்கு எதிர்த்து நிற்க வைத்தது. லூசிபர் தான் செஞ்சான். தேவன் விரோதமா ஒரு கலகம் உண்டாச்சு பரலோகத்துல. அந்த கலகத்துக்கு லூசிபர் தான் தலைவன். என்ன கலகம்? தேவன் என்ன பெரிய ஆளா? நாங்க என்ன கீழே உட்காரணுமா? நாங்களும் தேவனுக்கு சமமாவோம். இந்த கலகத்தினாலதான் லூசிபர் கீழே தள்ளப்பட்டான். அந்த அகந்தையான இருதயம், அந்த அகந்தையத்தான் நிம்ரோத்துக்குள்ள விதைத்தான் பிசாசு. அன்னைக்கு எப்படி லூசிபர் தூதர்களில் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு தேவனுக்கு விரோதம் எதிர்த்து நின்னானோ, அதே வேலையைத்தான் பிசாசு நிம்ரோத்தின் மூலமாக அந்த ஆவியை புகுத்தி நிம்ரோத்தின் மூலம் முழு உலகத்தில் ஜனங்களையும் தேவனுக்கு பக்கமாக திருப்பினான். அல்லேலூயா.